ஞானசேகரனும் நான் மிரட்டுவதற்காக தான் ஒரு சார் இருக்காருன்னு சொன்ன யாரும் சார் இல்லைன்னு சொல்லியிருக்கான். ஏர்டெல் நிறுவனமும் உறுதிப்படுத்திருச்சு. அதனால இவன் மட்டும்தான் குற்றவாளி, வேற யாரும் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் கொடுக்குறாங்க. ஞானசேகரன் என்ன ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனா? ஞானசேகரன் என்ன நேர்மையினுடைய நேர் வடிவமா? ஞானசேகரன் என்ன உண்மையினுடைய மறு வடிவமா? பொறுக்கி புறம்போக்கு நாய். ஒரு பக்கா சீட்டிங் பண்ண, பக்கா ஃப்ராடு பண்ண, பகல்ல திமுக கட்சியில வேலை பார்த்துட்டு இரவுல கொள்ளையடிச்சிருக்கிறான். வீடேறி குதிச்சு கூகுள் மேப்பை வச்சு பெரிய பெரிய பங்களா வீடுகளை குறி வச்சு அதுல கொள்ளையடிச்சு 19 வழக்கு இந்த நாய் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய ஃப்ராடு பைய பெருமாள் கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட இடத்தை அபகரிச்சு பட்டா இல்லாத இடத்துல வீடு கட்டி வச்சிருக்கான். ஒரே வீட்டுக்குள்ள 3 பொண்டாட்டியை கட்டி வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா கொள்ளையடிச்ச பணத்துல பொண்டாட்டிகளுக்கு ஒரு ஷேரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு தனியா ஈசிஆர் பக்கத்துல ஒரு பங்களா வாங்கி இப்ப பண்ணை வீடு வச்சிருந்திருக்கான். இப்படி முழுக்க முழுக்க தன் வாழ்வையே ஒரு சீட்டிங்காக மாற்றி கொண்டார். 2018 தொடர்ச்சியாக வழக்கெடுத்து ஜெயிலுக்கு போறதே வழக்கமாக கொண்ட ஒருத்தன், ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரு, ஒரு தொடர் குற்றவாளி. அவன் நான் ஒரு செல்போன் தான் பயன்படுத்தினேன், ஒரு செல்போன்ல அது ஃபிளைட் மோட்ல போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றத எப்படி நம்புவது? அவன் இன்னொரு செல்போன் பயன்படுத்திருக்கலாம் இல்லையா? அந்த இன்னொரு செல்போன்ல அந்த சாருக்கு பேசிருக்கலாம் இல்லையா? வழக்கு வந்தோடனே அந்த இன்னொரு செல்போனை எங்கேயாவது தூக்கி தூர போட்டுருக்கலாம் இல்லையா? இல்ல வழக்கு பிரச்சனை வந்தோடனே அந்த இன்னொரு செல்போனை சுக்குச்சுக்கா நுரிக்கலாம் இல்லையா? அந்த இன்னொரு செல்போன்ல வேற யார் பேர்லயோ சிம் கார்டு இருந்திருக்கலாம் இல்லையா? இல்ல அந்த இன்னொரு செல்போன்ல இந்த செல்ல மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி ஒய்ஃபை ஆன் பண்ணி ஹாட்ஸ்பாட்டை மட்டும் அதில் போட்டு வச்சு, இல்லை ஹாட்ஸ்பாட்டில் ஆன் பண்ணி ஒய்ஃபையை மட்டும் அதில் போட்டு வச்சு வாட்ஸ்அப் மூலியமா அந்த சாருக்கு கால் பண்ணிருக்கலாம் இல்லையா? அது சிம்மே இல்லாத போனா கூட இருந்திருக்கலாம் இல்லையா?